நயன்தாராவை இழிவுபடுத்தி பேசிய அதிமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கொஞ்சம் கூட அரசியல் அறிவே இல்லாம நயன்தாராவை கேட்டா தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சி.வி. சண்முகம் அப்படி நயன்தாராவை பத்தி என்னென்னலாம் சொன்னாரு, எதுக்கு இப்படி பேசினாரு, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமே எப்பவுமே வார்த்தை போர் நடந்துட்டு தான் இருக்கும். சரியா? ஆளும் கட்சி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எதிர்கட்சி அப்பப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றது வழக்கம் தான். அப்படி இப்போ அதிமுக இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்படி என்னத்த சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி விட்டது. இன்னொன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லி இன்னைக்கு தமிழகம் முழுசும் இந்த அதிமுகவோட போராட்டம் நடந்துச்சு. அதுல நயன்தாரா குறித்து எங்க வச்சு இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்த பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே. இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தான். அவரு தான் அந்த விழுப்புரம் புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணினாரு. அதுலதான் முக்கியமா நயன்தாரா குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணாரு இந்த சி.வி. சண்முகம். சரி, அப்படி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடைய கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இத குறித்து தான் இவரு விமர்சனம் பண்றாரு. அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்கள் எல்லாமே கனவு காணுங்க, அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் உங்க கனவெல்லாம் சொல்லுங்க, நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னா எல்லா கனவையும் நிறைவேற்றுவாரா? நான் நயன்தாராவைன்னு கேட்டா நிறைவேற்றுவாரா? இல்லைன்னா ஒருத்தர் நயன்தாராவை திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுவாரா? அப்படிங்கிற மாதிரி இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்த சி.வி. சண்முகம் பேசினாரு. சரி, இதுல முக்கியமா நீங்க யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இன்னைக்கு இந்த போராட்டம் பண்ணது காரணமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிதான் போராட்டம் பண்ணாங்க. ஆனா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண வந்தவங்க நயன்தாராவை பத்தி, அதாவது ஒரு பெண், அந்த பெரிய நடிகை தான், நயன்தாராவை பத்தி இழிவுபடுத்தி இன்னைக்கு பேசியிருக்காங்க. சரியா? அதாவது குறிப்பா என்ன சொல்றேன்னா, நயன்தாரா என்ன பொம்மையா? அவங்களும் ஒரு பெண்ணு தானே. அப்போ அவங்கள இந்த பெண்களுக்காக அந்த குரல் கொடுக்க வரும்போது நயன்தாராவை பொம்மை மாதிரி இழிவுபடுத்தி பேசினதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. மொத்தமாவே சொல்றேன், அரசியல் அறிவு இருக்கா இல்லையா அவருக்குன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இவருக்கு அரசியல் அறிவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகும். சரி, ஓகேங்க. சி.வி. சண்முகம் நயன்தாராவை குறித்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வார்த்தையை விட்டிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு மக்களிடையே பரபரப்பா பேசப்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் முக்கியமா கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவரும் நடிகருமான நாசர் சி.வி. சண்முகம் பேசினதை குறித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, சகோதரிக்கு அவமதிப்பு. தேர்தல் காலத்தின் கொள்கை ரீதியாக கட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் விமர்சித்து பேசலாம். ஆனால் சபை நாகரிகத்தை விட்டொழிந்து பொது மேடையில் ஒலிபெருக்கி மூலமாக எங்க சகோதரி நயன்தாராவை இவ்வளவு கீழ்த்தரமாக குறிப்பிட்டு பேசியது கடும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? உண்மையான கனவு என்ன? அப்துல் கலாம் காண சொன்ன கனவு என்பது மக்களின் அடிப்படை தேவைகள் சார்ந்தது. ஒரு ஏழையின் கூரை, விவசாயியின் மகனின் கல்வி, நடுத்தர வர்க்க பெண்ணின் வேலை வாய்ப்பு, எல்லை காக்கும் ராணுவ வீரனின் பாதுகாப்பு என்பதுதான் மக்களின் கனவு. ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான உங்கள் கனவு என்னவா இருக்கிறது என்பதின் வெட்கப்படாமல் பொதுக்கூட்டத்தின் வெளிப்படையாக பேசியிருக்கிறீர்கள். அடுத்ததாட்டு பெண்ணின் யூகம். இது பெண்களின் யூகம். விண்ணில் ராக்கெட் செலுத்துவதில் தொடங்கி மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர் என பெண்கள் இல்லாத துறையே இல்ல. அரசியலை எடுத்துக்கொண்டால் இந்திரா காந்தி மற்றும் உங்கள் கட்சியின் தலைவி ஜெயலலிதாவை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு அரசியல் நாகரிகம் எங்கே?
அப்படி இருக்க சினிமா நடிகைகளை இவ்வளவு கேவலமான முறையில் பேசுவது என்ன அரசியல் நாகரிகம்? இதைதான் உங்கள் கொள்கை சொல்கிறதா? அல்லது உங்கள் தலைவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா? அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு, கண்ணியம் தேவை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் அடிப்படை கண்ணியத்தோடு வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அப்படிங்கிற மாதிரி நடிகர் சங்கத்திலிருந்து இந்த அறிக்கை வெளியாச்சு. இந்த நடிகர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் கனவு காண சொன்னது வேற. ஆனா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்துக்கு கனவு எந்த மாதிரி இருக்குது? இவரெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்னா, நாளைக்கு இவரோட கனவு இப்படிதான் இருக்கும். அதனால மக்களாகிய நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து யோசிச்சு ஓட்டு போடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாட்டு யார் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம். அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச அமைக்கப்பட்ட மேடையிலேயே ஒரு பெண்ணை போக பொருளாக சித்தரித்து பேசிய சி.வி. சண்முகத்தின் பேச்சுக்கு மாதர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்தது. பெண்களை பொதுவெளியில தரைக்குறைவாக இழிவுபடுத்தும் வகையில பேசியதற்காக அவர் மீது மாதர் சங்கம் சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் என்ன யாருடைய கனவு பொருளா என்று கேள்வி எழுப்பிய மாதர் சங்கத்தினர், அரசியல் தலைவர்கள் பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்து திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுல கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் நாகரிகமே அடிப்படை அறமே அதிமுகவினருக்கு என்றுமே இருந்ததில்லை. பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் தனது கட்சியை சேர்ந்த இந்த நபரின் அருவருக்கத்தக்கதாக பேச்சுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பது வீண் என்று எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பதிவிட்டிருந்தார். காங்கிரஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பொதுவெளியின் இப்படி அப்பாட்டமாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை நாம் கடந்து போய்விட முடியாது. திரைத்துறையின் பல போராட்டங்களை கடந்து வந்த ஒரு வெற்றிகரமான பெண்ணை, இன்னொருவரின் மனைவியை, 2 குழந்தைகளின் தாயை இப்படி அணுகுவது சட்டப்படி தவறு. சி.வி. சண்முகம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அதிமுகல இருந்து சி.வி. சண்முகம் கண்டன போராட்டம் பண்ண போனாரு. கடைசியா எந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிமுகல உள்ள சி.வி. சண்முகத்துக்கிட்ட இருந்தா பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு விமர்சனம் பண்ற விதமாக இவரு அமைச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதே, சி.வி. சண்முகம் மன்னிப்பு கேட்டாரா கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, அவரு மன்னிப்பு கேட்டாரு. அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் பெண்ணை இழிவுபடுத்திய அளவுக்கு நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். முக்கியமா என்னன்னா, ஒரு வாய் தவறி வந்த வார்த்தையா இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, நான் இத ரொம்பவே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு இன்னைக்கு சி.வி. சண்முகம். சரி, ஓகேங்க. சி.வி. சண்முகம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காருல்ல, இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.